இந்த தொகுதி என்பது 80% மேற்பட்ட வாக்காளர்கள் கன்சர்வேட்டிவ் கட்சியை தெரிவு செய்தபடியால் மிகவும் பாதுகாப்பானது. அதாவது கன்சர்வேட்டிவ் கட்சி தற்பொழுது வெற்றி பெற்ற தொகுதிகளில் மிகவும் பாதுகாப்பான தொகுதி என்ற ரீதியில் அவர் இங்கே போட்டியில் இறங்குகின்றார் என்பதில் எந்தவித ஐயமும் இல்லை. தற்பொழுது லிபரல் கட்சி என்னும் தனது வேட்பாளரை அறிவிக்கவில்லை. அதேவேளை கன்சர்வேட்டிவ் கட்சியில் இருந்து பிரிந்த மேக்சிம் பெர்னியரின் பீப்புள்ஸ் பார்ட்டி அவர்கள் தங்களுடைய வேட்பாளரை அறிவிக்கவில்லை. இருந்த பொழுதிலும் இரண்டு பலமான வலதுசாரி கொள்கையுடையவர்கள் தனி வேட்பாளராக போட்டியிடுகின்றார்கள் சுயேட்சைகளாக. புதிய குடிவரவாளர்களும் சிறிய இனக்குழுக்களும் அல்லது இந்த போராட்டம் சம்பந்தமான குழுக்களுமாக இருக்கும். அது முஸ்லிம்களாக இருக்கலாம், தமிழர்களாக இருக்கலாம், சீக்கியர்களாக இருக்கலாம். அவர்கள் குறித்த கருத்துக்கள் தெரிவிக்கும் பொழுது அவர் நிச்சயமாக ஒரு தங்கு நிலையில் இருக்கின்றார், அந்த வாக்காளர்களின் தங்கு நிலையில். அதே போல் 20 வருடங்களாக இந்த ஹால்டன் தொகுதி என்பது நிச்சயமாக கன்சர்வேட்டிவின் கோட்டையாக இருந்ததா என்றால் அதில் எந்தவித ஐயமும் இல்லை. கருத்து சொன்ன வழியால் தான் தன் தோற்றேன் என்றால் இனி எவ்வாறு தேர்தலை சந்திக்க போகின்றார் என்பது அவருடைய தலைமைத்துவம் என்பது கேள்விக்குறியாக்கப்பட போகின்றது. நிச்சயமாக 4 வருடங்கள் இந்த ஆட்சி நீடிக்குமாக இருந்தால் கன்சர்வேட்டிவ் கட்சிக்குள்ளேயே நிச்சயமாக அந்த பிரிவினைகள் அல்லது அழுத்தங்கள் அவரது தலைமைத்துவத்தை விட்டுக் கொடுக்குமாறான கோரிக்கைகள் எழக்கூடிய சந்தர்ப்பங்கள் இருக்கின்றன என்பதை அவர் அறிந்தவராகவே இருக்கின்றார். ஆதரவு தன்மைக்கான அந்த பலம் என்பது இழக்கப்படுகின்ற தன்மை என்பது உள்ளக கட்சியிலே ஏற்படும் என்று சொன்னால் இவ்வாறான ஒரு மிகவும் பலம் வாய்ந்த தொகுதியில் கூட அவரால் வெல்ல முடியும். அதாவது பெரும்பான்மையான வாக்குகளை முன்னைய வேட்பாளரை போல் பெறவிட முடியவில்லை என்கின்ற கருத்தியல் அங்கே முன்னணி பெறலாம். தனது ஆசனத்தை இழந்தது அவர் அந்த கொண்டு வந்த மாறுதல்கள் எல்லாத்தையும் மறுதளிக்க வைத்து விட்டது, அல்லது அவர் கொண்டு வந்த வெற்றிகளை எல்லாம் மக்களை மறக்க வைத்து விட்டது. அந்த நிலையில் நிச்சயமாக அவர்களுடைய தலைமைத்துவம் என்பது மிகவும் கேள்விக்குறியான நிலையில் இருக்கின்றது என்பதில் எந்தவித ஐயமும் இல்லை. வணக்கம் நேயர்களே, மீண்டும் மற்றும் ஒரு செய்தியின் பின்னணி நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றோம். இன்றைய தினம் பேச போன்றோம் என்னவென்றால், கனேடிய பொதுத் தேர்தலில் கன்சர்வேட்டிவ் கட்சி தலைவர் பியர் பொலிவியர் ஹால்டன் தொகுதியில் 20 ஆண்டுகளாக வைத்திருந்த அந்த இடத்தை இழந்த நிலையில் தற்போது அவர் நாடாளுமன்றத்தில் உறுப்பினராக கூட இல்லை. அந்த சந்தர்ப்பத்தில் அல்பர்டாவின் பாதுகாப்பான தொகுதி, அவருக்கே உரித்தான தொகுதி அப்படி சொல்லி நம்பப்படுகின்ற பட்டில் ரிவர் குரோஃபோர்ட் இடைத்தேர்தலில் ஆகஸ்ட் மாதம் போட்டியிட இருக்கின்றார். இந்த போட்டியில் வெற்றி பெறுவாரா, அது தொடர்பாக பேச போன்றோம். சுரேஷ் சர்மாவை இணைத்துக் கொள்ள போன்றோம். வணக்கம் சுரேஷ் சர்மா. வணக்கம் சுதர்சினி. வணக்கம் நேயர்களே. ஆமாம், மீண்டும் வரவேற்கின்றோம் உங்களை நிகழ்ச்சிகளுக்கு. ஆமாம், நாங்கள் முதலில் குறிப்பிட்டது போல கன்சர்வேட்டிவ் கட்சி தலைவர் பியர் பொலிவியர் ஆகஸ்ட் மாதம் 18ஆம் தேதி பட்டில் ரிவர் குரோஃபோர்ட் தொகுதியில் போட்டியிட இருக்கின்றார். இது அவருக்கு உரித்தானது அப்படி சொல்லி நம்பிக்கொண்டிருக்கின்றார். இந்த தேர்தலில் அவர் வெற்றி பெறுவாரா, அது பற்றி குறிப்பிட முடியுமா? நிச்சயமாக இந்த தொகுதி என்பது 80% மேற்பட்ட வாக்காளர்கள் கன்சர்வேட்டிவ் கட்சியை தெரிவு செய்தபடியால் மிகவும் பாதுகாப்பானது. அதாவது கன்சர்வேட்டிவ் கட்சி தற்பொழுது வெற்றி பெற்ற தொகுதிகளில் மிகவும் பாதுகாப்பான தொகுதி என்ற ரீதியில் அவர் இங்கே போட்டியில் இறங்குகின்றார் என்பதில் எந்தவித ஐயமும் இல்லை. அவர் வெற்றியைத்தான் நோக்காக கொண்டிருக்கின்றார் என்பதும் அதற்கான சாத்தியக்கூறு என்பது அதிகமாகவே இருக்கின்றது என்பதும் உண்மையான நிலையாக இருந்தாலும், இந்த இனி வரும் நாட்களில் இந்த போட்டி என்பது அதிகமாக, இன்னும் 1 மாதமும் 4 நாட்களும் இருக்கின்ற நிலையில் போட்டி என்பது மிகவும் அதிகமாக மாறலாம், அல்லது ஒரு பலமாய்ந்த போட்டிகளை வலதுசாரி சார்ந்தவர்களே கொடுக்கலாம் என்கின்ற ஒரு கருத்தியல் அங்கே தற்பொழுது நிலை கொண்டுள்ளது. அதற்கான காரணம், தற்பொழுது லிபரல் கட்சி என்னும் தனது வேட்பாளரை அறிவிக்கவில்லை. அதேவேளை கன்சர்வேட்டிவ் கட்சியில் இருந்து பிரிந்த மேக்சிம் பெர்னியர் பீப்புள்ஸ் பார்ட்டி அவர்கள் தங்களுடைய வேட்பாளரை அறிவிக்கவில்லை. இருந்த பொழுதிலும் 2 பலமான வலதுசாரி கொள்கையுடையவர்கள் தனி வேட்பாளராக போட்டியிடுகின்றார்கள் சுயேட்சைகளாக. இவ்வாறான நிலையில் அவருக்குரிய போட்டி என்பது அங்கே நிச்சயமாக ஒரு பெரிய அளவில்
இடம்பெறக்கூடிய சாத்தியம் இருக்கின்றது. இரண்டு விடயங்கள் இங்கே இருக்கின்றன. முக்கியமாக இந்த மக்கள், இது அல்பர்டா மாகாணத்தை சேர்ந்த ஒரு தொகுதி. இந்த அல்பர்டா மக்கள் இப்பொழுது தாங்கள் பிரிவதற்கு செல்கின்ற நிலையில் இருக்கின்றார்கள். அவ்வாறு பிரிவதற்கு விரும்புகின்றவர்களில் பெரும்பான்மையானவர்கள் கன்சர்வேட்டிவ் கட்சியை சேர்ந்தவர்களாக இருந்து அவர்களை தன் பக்கம் கவர வேண்டுமானால் அல்லது ஒன்றுபட்ட கனடா தான் எப்பொழுதும் இருக்க முடியும் என்கின்ற பிரச்சாரத்தில் புலிவீரர்கள் பலமாக ஈடுபட வேண்டும். அவ்வாறு ஈடுபடுகின்ற பொழுது அவருக்கு இருக்கின்ற சிரமம் என்னவாக இருக்கும் என்றால், அவர் எதிர்க்க போகின்ற தரப்பாக புதிய குடிவரவாளர்களும் சிறிய இனக்குழுக்களும் அல்லது இந்த போராட்டம் சம்பந்தமான குழுக்களுமாக இருக்கும். அது முஸ்லிம்களாக இருக்கலாம், தமிழர்களாக இருக்கலாம், சீக்கியர்களாக இருக்கலாம். அவர்கள் குறித்த கருத்துக்கள் தெரிவிக்கும் பொழுது அவர் நிச்சயமாக ஒரு தங்கு நிலையில் இருக்கின்றார், அந்த வாக்காளர்களின் தங்கு நிலையில். அதே போல புதிய குடிவரவாளர்களை வரவிடும் விடயத்தில் தான் கடுமையாக இருப்பேன் என்பதை அவர் நிச்சயமாக மீண்டும் மீண்டும் தெளிவுபடுத்த வேண்டிய தேவையை அவர் தெரிந்தெடுத்த தொகுதியை ஏற்படுத்தி இருக்கின்றது என்றால், இவர்கள் பழமைவாதம் சார்ந்தவர்கள் மட்டுமல்ல, நிச்சயமாக அங்கே ஒரு பிரிவினை என்பது ஏற்படாமல் ஒன்றுபட்ட கனடாவுக்குள் இருப்பதானால் தங்களுக்குரிய உரிமைகள் தேவை என்பதையும், அதேவேளை புதிய குடிவரவாளர்களினால் வேலை இழப்புகள் ஏற்படுகின்றன என்ப போன்ற கருத்துக்களையும் மாற்றியமைக்க வேண்டும். இரண்டாவதாக, இந்த தேர்தல் அதாவது எவ்வாறு தனது தலைமை பதவியை தக்க வைப்பதற்காக தான் இங்கு வருகின்றாரோ, 20 வருடங்களாக இந்த ஹால்டன் தொகுதி என்பது நிச்சயமாக கன்சர்வேட்டிவின் கோட்டையாக இருந்ததா என்றால் அதில் எந்தவித ஐயமும் இல்லை. இதற்காக அந்த மக்களிடையே மாற்றம், அவ்வாறான ஒரு மாற்றம் வந்தது என்பது அவர் கூறுகின்ற கருத்து தான் நேர்மையாக கருத்தை தெரிவித்தபடியால், அதாவது தான் பதவிக்கு வந்தால் பாராளுமன்ற மன்னிக்கவும் அரசாங்க உத்தியோகத்தை தொகையை குறைப்பேன் என்று கூறியதை அடுத்து அரசாங்க உத்தியோகத்தர்கள் தன் மீதான தனக்கு எதிரான பிரச்சாரங்களை கூட செய்ததாக குறிப்பிடுகின்றார். அவ்வாறு அவர் நேர்மையாக அவ்வாறு இருந்திருந்தால் இனி நேர்மையற்ற முறையில் தான் செயற்பட போகின்றேன் என்பதைத்தான் மறைமுகமாக சொல்லுகின்றாரா என்கின்ற கேள்வி எழுகின்றது. இந்த கேள்விக்கான விடை கூட அவர் அங்கே குறிப்பிட வேண்டும் என்றால், தான் நேர்மையாக கருத்து சொன்னபடியால் தான் தன் தோற்றேன் என்றால் இனி எவ்வாறு தேர்தலை சந்திக்க போகின்றார் என்பது. அவருடைய தலைமைத்துவம் எப்படி இருக்க போகின்றது? நேர்மையற்றவராக செயற்படுவார் அப்படி சொல்லி கூறியிருந்தீர்கள். அப்படி என்றால் அவர் வெற்றி பெற்றால், அந்த தொகுதியில் வெற்றி பெற்றால் அவருடைய தலைமைத்துவம் எவ்வாறு இருக்கும் என்று யோசிக்கின்றீர்கள்? இல்லை, நான் நேர்மையற்றவராக செயற்படுவார் என்று குறிப்பிடவில்லை. அவ்வாறான ஒரு கேள்வி எழுவதற்கான சந்தர்ப்பத்தை அவரது பதிலே வழங்குகின்றது. அதாவது அவர் குறிப்பிடுகின்றார் தான் நேர்மையாக இருந்தபடியால் தான் தோற்றேன் என்று. அவருடைய தலைமைத்துவம் என்பது கேள்விக்குறியாக்கப்பட போகின்றது. நிச்சயமாக 4 வருடங்கள் இந்த ஆட்சி நீடிக்குமாக இருந்தால் கன்சர்வேட்டிவ் கட்சிக்குள்ளேயே நிச்சயமாக அந்த பிரிவினைகள் அல்லது அழுத்தங்கள் அவரது தலைமைத்துவத்தை விட்டுக் கொடுக்குமாறான கோரிக்கைகள் எழக்கூடிய சந்தர்ப்பங்கள் இருக்கின்றன என்பதை அவர் அறிந்தவராகவே இருக்கின்றார். நிச்சயமாக அதற்கான காரணம் என்னவென்று சொன்னால், அவர் ஒரு கரியர் பொலிட்டீஷியனாக இப்பொழுது 20 ஆண்டுகளுக்கு மேல் இருந்தும் கனேடியர்களுக்கும் அல்லது கனடாவிற்கும் குறிப்பிட்ட வகையிலான மாற்றுதல்களை கொண்டு வர முயன்றாரா என்கின்ற கேள்விக்கான பதிலீடாக அவரிடம் என்ன இருக்கின்றது என்பது கேள்வியாக இருக்கின்றது. அதற்கான காரணம் என்னவென்றால், இவர் அந்த ஆளும் கட்சியை தாக்குவதற்கான ஒரு கருவியாகத்தான் அரசுகளால் பயன்படுத்தப்பட்டார், அல்லது அரசுகளின் முக்கிய அங்கத்துவராக இருக்கின்ற பொழுது கூட தனது செயற்பாடுகளில் ஒரு பெரிய மாறுதல்களை கொன்றவில்லை. ஆளும் கட்சி, அதாவது ஹாப்பரன் அரசின் கீழ் அமைச்சராக கூட இருந்தவர் 2 தடவைகள். அவ்வாறான நிலையில் எவ்வாறான மாறுதல்களை கொண்டு வந்தார் என்பதை எல்லாம் மக்களால் புடம் போடப்படும். இங்கே இன்னும் ஒரு விடயம் இருக்கின்றது. இந்த தலைமைத்துவத்தின் அந்த தக்க நிலை எவ்வாறு இருக்கும் என்றால், இப்பொழுது பேட்டில் ரிவர் கிராஃபோர்ட் அந்த தொகுதியின் மக்களிடையே உள்ள ஒரு நிலைமை என்னவென்றால், தாங்கள் ஒரு பாராளுமன்ற உறுப்பினரை தெரிவு செய்தோம், தங்களுடைய தொகுதி நலனை பிரதிநிதித்துவப்படுத்துவதற்காக
அவர் 80% வாக்குகளுடன் வெற்றி பெற்றார். இப்பொழுது அவர் அந்த தொகுதியை இன்னொருவருக்கு விட்டுக் கொடுக்கின்றார். இவர் எங்களுடைய தொகுதிக்கு என்ன செய்வார்கள் என்கின்ற நிலைமைகள் சில வேளைகளில் மயிரலையிலான வெற்றியை இவர் பெறக்கூடிய நிலைமையை ஏற்படுத்தினால் சில ஆயிரங்கள் சொல்லுங்கள். முதல் வெற்றி பெற்ற நபர் 20,000 வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற்று இப்பொழுது பியர் பொலிவியர் அவர்கள் 2,000 வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெறுவாக இருந்தால் உடனடியாகவே இவரது ஆதரவு தன்மைக்கான அந்த பலம் என்பது இழக்கப்படுகின்ற தன்மை என்பது உள்ளக கட்சியிலே ஏற்படும் என்று சொன்னால் இவ்வாறான ஒரு மிகவும் பலம் வாய்ந்த தொகுதியில் கூட அவரால் வெல்ல முடியும். அதாவது பெரும்பான்மையான வாக்குகளை முன்னைய வேட்பாளரை போல் பெறவிட முடியவில்லை என்கின்ற கருத்தியல் அங்கே முன்னணி பெறலாம். இருந்த பொழுதிலும் தலைமைத்துவம் என்பதை அவர் தக்க வைப்பதற்காகத்தான் தற்பொழுது நிச்சயமாக மாறுதல்களை கொண்டு கடந்த தேர்தலில் 2 மில்லியனுக்கு மேற்பட்ட வாக்குகளோ அல்லது மேலதிக ஆசனங்களோ பியர் பொலிவியர் எடுத்திருந்தாரா என்றால் நாம் எடுத்திருக்கின்றார். ஆனால் ஆட்சியை கைப்பற்ற முடியவில்லை. அதில் அவருக்கு வீழ்ச்சியாக என்னென்றால் தனது ஆசனத்தை இழந்தது அவர் அந்த கொண்டு வந்த மாறுதல்கள் எல்லாத்தையும் மறுதளிக்க வைத்து விட்டது அல்லது அவர் கொண்டு வந்த வெற்றிகளை எல்லாம் மக்களை மறக்க வைத்து விட்டது. அந்த நிலையில் நிச்சயமாக அவருடைய தலைமைத்துவம் என்பது மிகவும் கேள்விக்குரிய நிலையில் இருக்கின்றது என்பதில் எந்தவித ஐயமும் இல்லை. நன்றி சுரேஷ் சர்மா, உங்களுடைய தகவல்களுக்கு கருத்துக்களுக்கு மீண்டும் ஒரு பொழுதில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். நன்றி சுதர்சினி, நன்றி நேயர்களே, மீண்டும் ஒரு பொழுதில் சந்திப்போம். சிஎம்ஆர் யூடியூப் சேனலில் இணைந்திருக்கும் நேயர்கள் அனைவருக்கும் எமது நன்றி. காமெண்ட்ஸ் பகுதியில் உங்கள் கருத்துக்களை தெரிவிக்க தவறாதீர்கள். முக்கிய செய்திகள், காணொளி தொகுப்புகள், நேர்காணல் என பலதரப்பட்ட அம்சங்களையும் உங்களுக்காக தருகின்றது சிஎம்ஆர் யூடியூப் சேனல். சிஎம்ஆர் என்று சர்ச் செய்து எமது யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் உற்றார் உறவினர் நண்பர்களோடும் இந்த காணொளி தொகுப்புகளை பகிர்ந்து கொள்ளுங்கள். அருகில் இருக்கின்ற முக்கிய காணொளி தொகுப்புகளையும் தவறவிடாமல் பாருங்கள்.